ப்ரானிக் ஹீலிங்னு ஒரு சப்ஜெக்ட். அது விஷயமாவும் எனக்கு நண்பர்கள் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த கிளாஸ் கூட்டு போனாங்க. எனக்கு தெரியாது, அவங்க கூட்டு போனாங்க, போனேன். அங்கே போனப்புறம் தான் தெரிஞ்சது, எல்லா சடங்குகளுமே பிராணசக்திக்காக தான், எல்லா இறை வழிபாடுமே பிராணசக்திக்காக தான். பிராணனே இந்த உலகம் பூரா நிரம்பி இருக்கு, அதை இறை வழியா நம்ம பெறுறோம், அதை நம்ம எப்படி அடையலாம் அப்படின்றதா ப்ரானிக் ஹீலிங். இந்த பிராண சிகிச்சை எங்கெல்லாம் இருக்கு, ஸோ இந்த டாப்பிக்ல நிறைய ஆர்வம் செலுத்தி அதை நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த பிராண சிகிச்சை நான் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அது எப்படி ஹீல் பண்ணலாம், மருந்து இல்லாமல் எப்படி ஹீல் பண்ணலாம், அதுக்கு நம்மளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம எப்படி ஆரோக்கியமாகி நம்ம ஆரோக்கியத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம், இந்த டாபிக் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இதுபட்ட விஷயங்களுக்கும் தனியாக கிளாஸுக்கு போனேன், அதில் புத்தகங்கள் வாங்கினேன், பயிற்சி பண்ணேன். இந்த ப்ரானிக் ஹீலிங்கில் ரொம்ப அற்புதமான விஷயம் சக்கரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். நம்ம உடம்புல எல்லா ஆதார சக்கரங்களும் வேலை செய்யுது, எப்படி வேலை செய்யுது, அதில் குறைபாடுலாம் நமக்கு என்ன இருக்குது, இதை பற்றி தனியாக படித்தேன். அதில் பெண்டுலம்னு ஒரு முறை இருக்குது. அந்த பெண்டுலம் மூலமாக நம்ம சக்கரங்கள்லாம் அனலைஸ் பண்ணலாம். ஆச்சரியமான தகவல்கள் எனக்கு கிடைச்சிது. இப்போ நீங்கள் கை உடஞ்சி போச்சுன்னா ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறீங்க, உள் உறுப்பை ஸ்கேன் பண்ணுறீங்க. ஆனால் அந்த சக்கராஸ் செக் பண்ணுறதுக்கு பெண்டுலம் மூலமாக உங்கள் சக்கரங்களை நீங்கள் செக் பண்ணலாம். நான் பயிற்சி எடுத்தேன். இப்போ உங்கள் 6 சக்கரம் எப்படி இயங்குது அப்படின்னு நான் பெண்டுலம் மூலமாக பார்க்குறப்ப எனக்கே ஆச்சரியம். ஓ, சக்கரங்கள் நம்மளே செக் பண்ணுறோமே, ஓ அந்த ரிசல்ட்டு கரெக்டாக இருக்கு, அப்போ சக்கரங்களை மாற்றி அமைச்சா எப்படி ஆரோக்கியமாகும், இந்த மாதிரி தேடுதல் நீ அதுக்குள்ளே நிறைய எழுதிட்டு போய் இன்னைக்கு பெண்டுலம் மூலமாக எல்லா சக்கரத்தையும் செக் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் என் திறமையை வளர்த்துருக்கேன். உண்மை அதுதான், விஞ்ஞானமே இதை ஒத்துக்குது. எப்படின்னா, உங்களுடைய ஆறா எப்படி இருக்குன்னு எப்படி பார்க்குறாங்க, கிரில்லன் கேமரான்னு ஒரு கேமரா, கிர்லியன் அப்படின்ற ஒரு கேமரா கண்டுபிடிச்சாரு. அந்த கேமராவில் உங்களை ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா உங்கள் உடல் தெரியாது, உங்கள் உடலை சுற்றி ஆறா தெரியும். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதனால தான் அந்த கேமராக்கு பேர் கிர்லியன் கேமரான்னு பேர். நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு போதைப் பொருள் இருந்தீங்கன்னா உங்களை ஃபோட்டோ எடுத்தால் உங்களை சுற்றி ஒரு நீளம் சாம்பல் கலரில் ஆறா இருக்கும். ஒரு டெத்து விஷயத்தை கேட்டால் உங்கள் ஆறா மாறும். நீங்கள் சந்தோஷமா இருந்தால் ஒரு ஆறா மாறும், லவ் பண்ணால் ஒரு ஆறா மாறும், குழந்தைய கொஞ்சினா ஒரு ஆறா மாறும், பணத்தை நிறைய சந்தோஷமா அள்ளி தொடும் பொழுது ஒரு ஆறா மாறும். இப்படி ஒவ்வொரு மாறும். உணர்ந்த இந்த பெண்டுலம் மூலமா எல்லாருடைய சக்கரங்களையும் அவங்க நோய்களுக்கான தீர்வை சொல்லலாம். இந்த சக்கரம் உங்களுக்கு கெட்டு போனதுனால உங்களுக்கு இந்த உறுப்பு டேமேஜ் ஆகி உங்களுக்கு இந்த நோய் வருது, அப்ப இந்த சக்கரங்களை நீங்க சரி பண்ணா உங்களுக்கு அந்த நோய் போயிடும் அப்படின்ற ஒரு முறையை ப்ரானிக் ஹீலிங்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது என் ஆர்வத்தை மேலும் தூண்டியது. இன்னைக்கு வரைக்கும் நான் சக்கராஸ் செக் பண்றேன், தேவைப்பட்டவங்களுக்கு அதுக்கு பரிகாரங்கள் சொல்றேன். உண்மையா விஞ்ஞானபூர்வமா அந்த கிரில்லன் கேமரா இருக்கலாம் அது உண்மை அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சு.